உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகப்பெருமானை வணங்கி இந்த நாளை துவங்குவோம். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வணக்கம். 10/4/2026 ஏப்ரல் மாதத்திலே வெள்ளிக்கிழமை, விஸ்வவாசு வருடம் என்கிற தமிழ் வருடத்திலே 27ஆம் நாள் பங்குனி மாதத்திலே, இன்றைய நாளிலே உத்தராயணத்திலே இருக்கக்கூடிய இந்த சிசரது என்கிற பின்பணி காலத்திலே அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி என்று மாலை 8:50 வரைக்கும் இது இருக்கும். பின்பு நவமி வந்துவிடும். பூராட நட்சத்திரம் இன்னைக்கு காலை 9:27 வரை, பின்பு உத்திராட நட்சத்திரம் என்கிற சூரியன் நட்சத்திரம் வந்துவிடும். இன்றைய நாளிலே நீங்கள் நிறைய கூரை பந்தல் போடுறது, கொடிமரம் போடுறது, நெல் விவசாயத்தில் கரும்பு வாழை எல்லாம் போடுறது, இப்படி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செய்யுங்க. இதெல்லாம் வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு மேல் நோக்கு நாள்னு, உத்திராட நட்சத்திரம் மேல் நோக்கு நாள்னு வந்துடும். அப்படிப்பட்ட நாளில் நீங்கள் நிறைய பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய காரியங்கள் அப்படின்னு சொல்லுவோம், அதெல்லாம் நீங்கள் தாராளமாக செய்யலாம். மனதிலும் ரொம்ப தீர்மானமாக சில முடிவுகள் எல்லாம் எடுக்கணும்னா இன்னைக்கு நாள் நல்ல நாள். அதனால் நிறைய முடிவுகள், கல்யாண விஷயங்கள், குடும்பத்தில் சொத்து விஷயங்கள், வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டிய விஷயங்கள், அப்புறம் உங்களுடைய வீடுகளில் மாற்ற வேண்டியது, தொழிலை மாற்றுறது, இப்படி நிறைய டெசிஷன் மேக்கிங் ஏரியா இருக்குல்ல, அதெல்லாம் இன்னைக்கு தாராளமாக பண்ணலாம். காலையில் 9:30 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். சாயங்கால வேளையில் 4:30 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். இன்னைக்கு ராகு காலம் 10:12. இன்னைக்கு குளிகை நேரம் 7:30-9, யமகண்டம் 3-4. தெற்கு பக்கம் சூலம், வெள்ளம் பரிகாரம். மீன லக்னத்திலே சூரியனின் இருப்பு நாழிகை 34 வினாழிகள் இருப்பார். 6:06 சூரியன் உதிக்கக்கூடிய இந்த நாளிலே சந்திராஷ்டமமானது திருவாதிரை என்கிற மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. இன்னைக்கு சனி, புதன், செவ்வாய் மற்றும் சூரியன் என்கிற 4 கிரகங்கள் மீன ராசியில் இருப்பாங்க. சுக்கிரன் மேஷ ராசியில் இருப்பார். மிதுன ராசிகளில் குரு இருப்பார். குருவும் சந்திரனும் சேரக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு சந்திராஷ்டம் எஃபெக்டை கொடுக்கும் சொல்லியிருக்கேன். சிம்ம ராசிகளில் கேது இருப்பார். ராகு இங்கே கும்பராசியில் இருப்பார். இன்னைக்கு பூராடம் அப்படிங்கிற தனுசு ராசியில் இருக்கு, அங்கே சந்திரன் இருப்பார். இவர் குருவை பார்த்துக்கிறார். அதனால தான் திருவாதிரை நட்சத்திரகால 8ஆம் இடத்துக்காரங்களுக்கு சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும். இந்த நாளே சிவயோகம், பாலவகரணம் என்ற யோக கரணங்கள் உண்டு. இந்த சிவம் அப்படின்னாலே யாத்திரை போறது, கல்யாணத்தை பத்தி பேசுறது, புதுசா ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டு பார்க்கறது, இந்த ஃபேன்சி ட்ரெஸ் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு போட்டு பார்க்கலாம். நவரத்னங்கள் வாங்கலாம். இதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப நல்லது. பாலவம்ன்றது மங்கள காரியங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு கரணம் இருக்கக்கூடிய இந்த நாளில, வெள்ளிக்கிழமை இருப்பதனாலே அம்பாளின் அனுகிரகத்தை பெறக்கூடிய நல்ல நாள். இன்னைக்கு தாயார் அம்பாள் அப்படிங்கிற லட்சுமி தேவையை வைக்கலாம். அதே போல துர்க்கை அம்மனை வழிபடுவதும் இன்னைக்கு சிறந்தது. ஒரு ராசிக்கு இன்னைக்கு பலனை பார்ப்போம், வாருங்கள். மேஷ ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு புகழை கொடுக்கக்கூடிய நாள். நிறைய வெளி வட்டார தொடர்புல, சோசியல் ஆக்டிவிட்டியில நீங்க இன்வால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. முக்கியமாக கோவில் நிர்வாகத்து விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் நிறைய தலையிட்டு அந்த இடத்தை மாற்றி புனருதாரணம் என்கிற கும்பாபிஷேக விஷயங்கள் எல்லாம் கலந்து கொண்டு, சில அன்பர்களுக்கு ட்ரஸ்டி போன்ற போஸ்ட் எல்லாம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு மன நிறைவை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குடும்பத்திலும் ஒரு அந்தஸ்தை கொடுப்பதாக இருக்கும். அதனால இதெல்லாம் இன்னைக்கு பண்ண போறீங்க. நல்ல விஷயம் இருக்கு. 6-5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாளிலே அம்பிகையை வழிபடுவது ரொம்ப நல்லது. வாழ்க வளத்துடன். ரிஷபராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்களுடைய தைரியத்தை அதிகமாக நீங்கள் எடுத்து செய்வீங்க. மிருகசீரிஷம் அப்படிங்கிற நட்சத்திரம் வழியா தான் இந்த சந்திரன் பாஸ் பண்ணி வெளியில போவார் அஷ்டமத்துக்கு. அப்படி போகும்போது உங்களுக்கு தைரியம் நல்லா வந்துடும். மூலம், பூராடம், உத்திராடம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆவார். அப்படி வரும்போது அங்கோடைய டச் இருந்துகிட்டே இருக்கும். அதனால இன்னைக்கு எதையும் எனர்ஜியா செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஆனால் ரெட்டை மனசு தோன்றும். கொஞ்சம் அது மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. 2 மனசு வேணுங்கிறது கேட்டுட்டீங்கன்னா மாட்டிப்பீங்க. அதனால ஏதாவது ஒன்று டிசைட் பண்ணுங்க, கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா மாட்டிப்பீங்க. 5-4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி தீர்மானமாக இதுதான் செய்ய போறோன்றதுக்கு கொஞ்ச நேரம் காலையில் அமைதியா மனசை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்து இந்த நாளை துவங்குங்கள். இன்றைய நாள் முழுவதும் வெற்றியாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். மிதுனம் ராசி நண்பர்களே,
உங்க ராசிக்குள்ள இருக்கக்கூடிய குரு இங்கே தனுசு ராசியிலிருந்து பூராட நட்சத்திரத்தின் பின் உத்திராட நட்சத்திரத்துக்கு செல்லக்கூடிய சந்திரனால் பார்க்கப்படுவதனாலே திருவாதிரை என்கிற நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். ஆருத்ரை அப்படிங்கிற இந்த நட்சத்திரமானது சிவனுடைய நட்சத்திரம். சிவனுடைய நட்சத்திரமான இருப்பதனாலே லாபத்தை கொடுப்பதாக அமையும். இன்றைய நாளிலே புதிய காரியங்களை தவிர்த்து பழைய காரியங்களை நீங்கள் தொடர்ந்து செய்யும் போது ஆக்கப்பூர்வமான பல காரியங்களிலே வெற்றி உங்கள் பக்கம் வருவதற்கும் கூடுதல் லாபத்தை வியாபாரத்திலே சந்திப்பதற்கும் வாய்ப்புகள் நிறைய உண்டு. இன்றைக்கு நீங்க செய்யக்கூடிய அந்த கான்சென்ட்ரேட்டடோட செய்யக்கூடிய வேலைகள் வெற்றியும் நல்ல பலனையும் உங்களுக்கு தரும் என்பதிலே கொஞ்சம் சந்தேகம் வேண்டாம். 2, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். எதையுமே ஆரம்பத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், சுவாமிகிட்ட வச்சுட்டு செய்வோம். அது மாதிரி இன்னைக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் வீட்டிலேருந்து வெளியில போகும்போது கூட பைக் சாவியை கூட சாமிகிட்ட வச்சுட்டு எடுத்துட்டு போங்க. வெளி பயணங்களில கொஞ்சம் கவனத்தோடு இருந்தீங்கன்னா நல்லாக இருக்கும். வாழ்க வளத்துடன். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசிக்குடைய நாதனான சந்திர பகவான் தனுசு ராசியிலே உத்திராட நட்சத்திரத்துக்குள்ள போறார். சந்திரன் சூரியன் அப்படிங்கிறதுனால தாய் தந்தை இவர்களுடைய அன்பும் பரிவும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். இன்றைக்கு உங்களுக்கு கிஃப்டட் டேன்னே வச்சுக்கலாம், ஒரு ஆசீர்வாதமான தினம் அப்படின்னு சொல்லலாம். அதனால நீங்க எந்த காரியம் செஞ்சாலும் யோசிச்சு செய்யும் போது டெஃபினட்டா நல்லதை பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, கடன் அப்படிங்கிறத நீங்க கொடுத்துருந்தாக்க அதை வாங்கறதுக்கான ஒரு நல்ல நாள். அது போல நீங்க புதுசா கடன் எதனா வங்கியில வாங்கணும் அப்படின்னு யோசிங்கன்னா இன்னைக்கு ஒரு 12:30 மணிக்கு மேல ட்ரை பண்ணுங்க, அதுவும் உங்களுக்கு கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். வேலையில இந்த உணவு தொழில் இவர்களுக்கு ஒரு நல்ல நாள் இன்னைக்கு. அதெல்லாம் இன்னைக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை காட்டுறது. இந்த கூரை பந்தல் பண்றவங்க அப்படின்லாம் இருப்பீங்க இல்லையா, கொடிமரம் கட்டுறது, அவங்களெல்லாம் அதுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து நல்ல ஒரு புதுசா வாங்க சார், இந்த கான்ட்ராக்டை பண்ணுங்கன்னு சார் சொல்லுவாங்க. விவசாயத்துல கரும்பு போடுறது, வாழை போடுறது, இது மாதிரி ஆட்கள்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு நிறைய கான்ட்ராக்ட் கிடைக்கும். அதெல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷமான நாள். 9, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி இன்றைய நாளை துவங்குங்கள். மாரியம்மன் உங்களுடன் துணை இருப்பாள். வாழ்க வளத்துடன். சிம்மம் ராசி நண்பர்களே, நமக்கு எல்லா காரியத்தையும் கரெக்டா பிடிச்சிடணும்னு ஒரு எண்ணம் எப்பவுமே உண்டு இல்லையா? அப்படிப்பட்ட எண்ணங்களை ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நம்ம பார்ப்போம். இது வெற்றி அப்படிங்கிறது நமக்கு சுவையானது இல்லையா? அந்த வெற்றியை தோல்வி வேண்டாம், துவண்டு விடுவோம் அப்படிங்கிறதுனால வெற்றியின் பின்னாடி நம்ம எப்பயுமே போவோம். இன்றைக்கு நாளிலே உங்களுக்கு அதுக்கு அதிர்ஷ்டம். ஏன்னா உத்திராட நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் தான், சிம்மராசி சூரியன் தானே. அதனால உங்களுக்கு இன்னைக்கு கரெக்டா உங்களுடைய செட் ஆகக்கூடிய டே. அதனால எழுத்து முன்னால போய் நின்று எல்லா காரியம் செய்யணும்னு தோணும். அதனால இன்னைக்கு பல காரியங்களில நீங்கள் முதன்மை தன்மையுடன் அந்த வெற்றியின் கனியை பறிக்கக்கூடிய நல்ல நாள். அதனால கொஞ்சம் எதையுமே தைரியமா செய்யுங்க. செய்யற காரியத்தை முடிவோட செய்யுங்க. இதை நாம எப்படிதான் பண்றோம், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்லுவோம், அது மாதிரி இல்லைன்னா நுவான்சஸ் சொல்லுவோம். புரிந்து கொண்டு இது இப்படிதான் வரப்போகுது அப்படிதான் வரப்போகுதுன்னு புரிஞ்சுட்டு செஞ்சுட்டீங்கன்னா இன்னைக்கு காரியம் வெற்றி உண்டு. அதுக்கு இன்னைக்கு 2, 7 என்ற அதிர்ஷ்டம் இன்னும் துணை நிற்கும். அதுபோல வெற்றி வேண்டும் என்றால் நரசிம்ம பெருமானை வணங்கணும். அதனால இன்னைக்கு லட்சுமி நரசிம்மரை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வாழ்க்கையிலும் சுபிட்சத்தையும் நன்மையும் தரட்டும். வாழ்க வளத்துடன். கன்னி ராசி நண்பர்களே, இன்றைக்கு நாள் லாபஸ்தானத்துக்குரிய இந்த சந்திர பகவான் உத்திராட நட்சத்திரத்துக்குள்ள செல்கிறார். அவர் 12ஆம் இடத்துக்குரிய சூரியனுடைய சாரத்துல இருப்பதனால லாபத்துல சில சிக்கல்கள் உண்டு. எதையுமே அப்படியே வந்துடும் அப்படின்னு ஃப்ளோல போயிடாதீங்க. சில இடத்துல டேர்னிங் பாயிண்ட்லாம் இருக்கும். நீங்க நடந்து போகும் பாதைகளே சில நண்பர்களும் வரக்கூடும், பல நரிகளும் விளையாடும் அப்படிங்கிற வார்த்தையை மனசுல வச்சுக்கொள்ளுங்க. அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு நம்ம வெளுத்ததெல்லாம் பால் இல்லை சார், கொஞ்சம் எதையுமே கால்குலேட்டா பார்த்துடணும் சார் அப்படின்னு சொல்லுங்க. எல்லாத்தையும் வந்து நம்ம நம்பக்கூடாது, கொஞ்சம் அங்கங்கே செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதும் ஆசிட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் உண்டு. நம்ம பாடு எல்லாத்தையும் மாட்டுறோம் அப்படி பார்த்தோன்னா நேராக மாட்டிப்பீங்க. அதனால் இன்னைக்கு கொஞ்சம் சிக்கல் இருக்குன்னு மைண்டில் வச்சுக்கோங்க. 5, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிக்கல் எல்லாம் தீர்வதற்கு சிங்கார வேலன், அவரை பிடிச்சிக்கோங்க, நல்லதே நடக்கும். வாழ்க வளத்துடன். துலாம் ராசி அன்பர்களே,
இன்றைய நாளிலே உங்க ராசியின் 3ஆம் இடம் என்கிற முயற்சி ஸ்தானத்திற்குள்ள உத்திராட நட்சத்திரத்தின் லாபஸ்தானமான சிம்ம ராசிக்குரிய அந்த சூரியன் பேர்ல உட்கார்றார் நமக்கு சந்திர பகவான். நல்லது பலவும் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால இன்னைக்கு யோசிச்சு எந்த காரியத்தையும் நிதானிச்சு செஞ்சீங்கன்னா வெற்றி நிச்சயம். அது மட்டும் இல்ல, நன்மைகளான பல காரியங்கள் உங்களால் செய்யப்பட இருக்கிறது. முக்கியமாக குடும்பத்துக்கான விஷயங்கள், குடும்பத்தின் பங்குக்கான விஷயங்கள், இந்த கல்யாண விஷயங்கள், நிறைய சுப நிகழ்வுக்கான செய்கைகள், வீடு மாற்றுறது, தொழிலை மாற்றிக்கொள்வது, அதுக்கான எக்ஸ்பேன்ஷன் ப்ரோக்ராமுக்கு ஃபண்ட் அலோகேஷன் பண்ணுறது, இப்படி நல்ல முன்னேற்றமான காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைய இருக்கு உங்க கையில. அதெல்லாம் நீங்க தாராளம் பண்ணலாம். 1, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். எல்லா விஷயத்துக்கும் தடை இல்லாமல் இருக்கணும்னா காலையிலே விநாயக பெருமானை நினைத்து ஒரு நிமிஷம் தியானம் பண்ணிட்டு இன்னைக்கு காலையை தொடங்குங்க. இன்றைய நாள் இனிய நன்மையான நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சந்திர பகவான் 2ஆம் இடத்திலே இருக்கிறார். அவர் உத்திராட நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த உத்திராட நட்சத்திரம் கண்டாந்த நட்சத்திரத்தை விட்டு வெளியில வரக்கூடிய சூழ்நிலை. அதனால அந்த எஃபர்ட் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு டல் அடிக்கும். பயோரதம் கொஞ்சம் டவுன்ல இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எந்த விதமான சூடுன்னு சொல்லுவோம், வெப்பம், இதெல்லாம் உங்களுக்கு தாங்காது. அப்போ என்ன பண்றீங்க, போதும் போதும் இன்னைக்கு கொஞ்சம் டயர்ட்ஸமா இருக்கு, பாருங்க இன்னைக்கு என்ன வெயில் அடிக்க தெரியுமா அப்படின்னு காலையிலேயே புலம்ப ஆரம்பிச்சிருவீங்க. அதனால கொஞ்சம் இன்னைக்கு ரிலாக்ஸா எதையும் நிதானமா அப்படி கூலா பண்ண ஆரம்பிங்க. காலையில உங்க உடல்நிலையை மாற்றிக்கொள்வதற்கு கொஞ்சம் இளநீர்லாம் குடிச்சு கொஞ்சம் தெம்பாயிடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேலையெல்லாம் செஞ்சீங்கன்னா டெஃபினட்டா இன்னைக்கு நல்ல மூமெண்ட்டோட பண்ண முடியும். இல்லைன்னு வச்சுங்களேன், அப்படியே ரொட்டீன்ல கொஞ்சம் டல் ஃபேஸோட நிறைய இடத்துல இருக்கும். உங்களை பார்க்குறவங்களும் என்ன சார் இன்னைக்கு டல்லாக இருக்கீங்களே அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரோடு இருந்துக்கிடுங்க. 2, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொண்டு இந்த டல்னஸை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாய் அமைவதற்கு முருகனை நினைத்துக் கொள்ளுங்கள். வெற்றி நிச்சயம் உண்டாகும். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, உங்களுக்கு இன்றைக்கு ராசிக்குள்ள உத்திராட நட்சத்திரத்துல சந்திர பகவான் இருக்கிறார். 9ஆம் இடத்துக்குரிய சூரியனின் எஃபெக்ட் இருக்கும் இங்க. அதனால எதையும் முதன்மை தன்மைப்படுத்தி கொண்டு செய்யணுங்கிற காரியத்தை அப்படி கரெக்டா நான் பிடிச்சி செஞ்சு கொடுத்துறேன் சார், தானா போய் வாண்டடா வாலண்டியரா போய் ஆஃபர் பண்ணி செஞ்சு கொடுக்கக்கூடிய காரணங்கள் சாதனைகள்னு சொல்லுவோம். அப்படி சாதிக்கக்கூடிய நாளாய் இந்த நாள் அமைகிறது. குருவும் பார்க்கிறார் உங்க ராசியை. சரி நீ செய்ய, நான் கூடவே இருக்கிறேன்னு அவருடைய அனுகிரகத்தோடு செய்யறீங்க. முயற்சிகள் எல்லாம் வீண் போகாது. இன்னைக்கு நல்ல நல்ல முயற்சிகள் எல்லாம் செய்ய போறீங்க. முயற்சி திருவினையாக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய இருப்பதனால இந்த நாள் உங்களுக்கான நல்ல நாள் அப்படின்னே எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நல்ல விஷயங்கள் பலதும் உண்டு. அதுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்ட எண் 3, 7 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்வதும், காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்ணி ஆரம்பிங்க. இன்னைக்கு சூப்பர் டேவா இருக்கும். வாழ்க வளத்துடன். மகரம் ராசி அன்பர்களே, எதையுமே சாதிக்கணும். இப்படி போனாலும் பரவாயில்ல, அப்படி போனாலும் சொல்ல, மேலேந்து விழுந்தாலும் திருப்பி எழுவேன், கடலிலே தூக்கி போட்டாலும் திருப்பி கட்டுமரமாய் வருவேன்னு ஒரு வசனம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எங்க போட்டாலும் வெளியில வந்துடுவேன் அப்படின்லாம் இருக்கு. இப்படிப்பட்ட உங்களுக்கு 7ஆம் இடத்துக்குரிய இந்த சந்திர பகவான் உத்திராட நட்சத்திரம் என்கிற 8ஆம் இடத்துக்காரனுடைய சாரத்துல போய் நிற்கிறார். அப்ப நிற்கும் போதுதான் உங்களுக்கு நன்மைகள் வரும்போது, ஏன்னா உத்திராட நட்சத்திரம் உங்க ராசிக்குள்ளே இருக்கு இல்லையா, அப்ப இன்னைக்கு நல்லது நடக்கணும் இல்லையா. அப்ப பல விதத்துல நீங்க நல்லதை பற்றி யோசித்து நலங்கள் பெறும். முக்கியமாக குழந்தை விஷயங்களில திருமண தடைகள் இருந்ததுன்னா அது சரி பண்றதுக்கான விஷயங்களை நீங்க செய்வீங்க. அது மட்டும் இல்ல, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான யோசனைகள் இன்னைக்கு வரும். மெடிக்கல் இன்சூரன்ஸ் ரிலேட்டடான யோசனைகள் வரும். கலத்திரத்துக்கு இவங்களுக்கு எதுவுமே செய்யலையே அப்படின்னு கணவன் மனைவிக்கு உள்ளார ஒரு பரஸ்பரம் அன்பையும் அந்யோன்யத்தையும் பகிரக்கூடிய சூழ்நிலையும் வரும். இதெல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கும். 5, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி இன்றைய நாளிலே உங்களுடைய
குல தெய்வத்தை நீங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கி நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். வாழ்க வளத்துடன். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைக்கு உத்திராட நட்சத்திரத்துல வரார் உங்க ராசியின் 7ஆம் இடத்துக்காரருடைய அந்த சாரத்துல சந்திரன். அப்படி அவருடைய அந்த சாரம் வருவதனாலே குடும்பத்துல கொஞ்சம் குழப்பம் இல்லாம அமைதியா இருந்துக்கிடுங்க. வார்த்தைக்கு வார்த்தை எதிர்வார்த்தை பேசுறதுங்கிறது வேண்டாம். சூழ்நிலையை மாற்றிவிடும் சாந்தமும் அமைதியும் இன்னைக்கு வேணும். கொஞ்சம் கூலா எதையும் கொஞ்சம் டேக்கிள் பண்ற மென்டாலிட்டியோட நிதானமா இன்னைக்கு காலையிலேருந்து வேலை செய்ய ஆரம்பிங்க. உங்களுக்கு புரிதல் தான் முக்கியம். அந்த புரிதலோட அடுத்தவர்களுடைய கன்சர்ன் அபவுட் அப்படின்னு சொல்லுவோம். குடும்பத்திலே அவங்களுடைய சூழ்நிலையும் புரிந்து கொண்டு கணவன் மனைவி ஒருவருடன் ஒருவர் பிரிந்தல்லாமல் மனது ஒருமித்து போனீர்களானால் இந்த நாள் அமைதியான நல்ல சுகமான நாளாக அமையும். வரக்கூடியது வீக்கெண்டு, அதனால் இன்னைக்கு கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி டியூன் பண்ணிக்கிடுங்க. கூலாக இருங்க. 2 1 2 அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாளில் இன்னும் எக்ஸ்ட்ரா கூலாக இருக்கிறதுக்கு துர்க்கை அம்மனை மனதால் நினைத்து கொள்ளுங்கள். அம்மா தாயே என்னை காப்பாத்துன்னு வேண்டிட்டு நீங்க காரியங்களை செய்யுங்க. நன்மை கண்டு வாழ்க வளத்துடன். மீனம் ராசி நண்பர்களே, தொழில் ஸ்தானத்திலே அமரக்கூடிய இந்த சந்திர பகவான் 6ஆம் இடமான சிம்ம ராசிக்குரியவர். அப்போ அந்த உத்திராட நட்சத்திரம் சூரியனுடைய சாரம் இருப்பதனாலே நல்ல செயல்கள் எல்லாம் செய்யக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். முக்கியமா அந்த பொருள் வரவுக்கான வாய்ப்பு, வழக்குகள் உங்க பக்கம் திரும்புவதற்கான வாய்ப்பு, சாதகமான தீர்ப்பு இருக்கு சார்னு வக்கீல் சொல்லும்போது சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா வக்கீல் உங்க பக்கம் எழுத்துடாதீங்க, அதை மட்டும் பார்த்துக்கிடுங்க. அவங்க பண்ணிட்டே போட்டோன்னு விடுங்க, கரெக்டா உங்களுக்கு வரும். கவர்மெண்ட் ரிலேட்டடா என்ன காரியங்கள்லாம் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு அது கன்ஃபார்மா நல்லபடியாக ஆகும், கவலைப்படாதீங்க. சில காரியங்கள் எல்லாம் நீங்க இது வரைக்கும் மனு கொடுத்து பார்த்தேன் சார், வேலையாகல சார் அப்படின்னீங்கன்னா இன்னைக்கு எதிர்பாராம அதெல்லாம் நல்லபடியா நடந்துடும். அதனால அந்த காரணங்களால உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் வைப் இருக்கு, இன்னைக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி விவசாயத்துல நீங்க விதை விதைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்னைக்கு நல்ல விதை விதைங்க, நல்லபடியா விளைச்சலும் நல்ல லாபங்களும் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 4 3 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாளிலே நீங்கள் சூரியனை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியாக அமையும். வாழ்க வளத்துடன்.